பிரதர். இன்னைக்கு சுழியம் பண்ண போறீங்க. சுழியங்கிறது ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸு. இது மாலை பொழுதில் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. இது சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக்ஸு. இது ஒரு இனிப்பு வகை தான். இப்போ இனிப்பு வகையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை நான் சொல்லிடுறேன். சுழியம் செய்ய தேவையான பொருட்கள்: புழுங்கரிசி மற்றும் பச்சரிசி 3 மணி நேரம் ஊற வைத்து அரைத்த மாவு, 1 அழாக்கு கடலைப்பருப்பு வேக வைத்தது, வெல்லம் பொடித்தது 2 அழாக்கு, தேங்காய் துருவியது 1 கப், உப்பு தேவையான அளவு, ஏலக்காய் 3, நெய் தேவையான அளவு, எண்ணெய் 1 லிட்டர். மாவு தயாராக இருக்குது. இந்த மாவுல என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க பிரதர்? மிக்ஸ் பண்ணலை. புழுங்கல் அரிசி உளுந்து சம அளவு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் நல்ல கெட்டி பதத்தை நம்ம ஆட்டிக்கணும். இதுதான் இந்த மாவுடைய பக்குவம். அதுக்கு பிறகு பார்க்கும்போது வேக வைத்த கடலைப்பருப்பு, 3/4 வேக்காடில் வேக வச்ச கடலைப்பருப்பு, மேலும் வெல்லம் பொடித்து வைத்த வெல்லம், தேங்காய் துருவல் 1 கப், உப்பு தேவையான அளவு, ஏலக்காய் தூள் தேவையான அளவு, தேங்காய் வதக்குவதற்காக தேவையான அளவு நெய். இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவை. நம்ம எண்ணெய் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் இடலாம். ஜாரில் இந்த 3/4 வேக்காடு, அதாவது பார்த்தா தெரியும் பிதுங்கினோடனே ஓடைகிற மாதிரியான 3/4 வேக்காடுக்கான இதை எடுத்துக்கிட்டு அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் பிரதர்? இது ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. குக்கரில் வேக வச்சாலே போதுமானது. நீங்கள் நேரடியாக வேக வச்சா ரொம்ப நல்லது. குக்கரில் வச்சா வேகமாக குழஞ்சிடுது. அதனால் நேரடியாக வேக வச்சு பார்த்து கவனமாக வேக வைக்கணும். இப்போது 3/4 பங்கு வெல்லம், அதாவது 1 பங்கு கடலைப்பருப்பு வேக வச்சிங்க அப்படின்னா இதில் 3/4 பங்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கணும். மேலும் இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ மிக்சியில் நம்ம இதை அரைச்சிக்கலாம். தயாராகிடுச்சு. நம்ம என்னதான் வீட்டில் வெரைட்டியாக சமைச்சாலும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன பிரதர்? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரோக்கியத்திற்காக சாப்பிட்றதுக்கான விஷயங்கள் நிறைய இப்போ சாப்பிட்றது இல்லை. டேஸ்ட்டுக்காகவே இப்போது நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அதனால அவங்க துரித உணவுக்காக போயிடுறாங்க. இப்போ நம்ம வீட்டில் சமைச்சு கொடுக்கறது கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடுறதுனால நம்ம சரியான முறையில் சமைச்சு கொடுக்காத காரணத்தினாலே அவங்க நிறைய வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம வீட்லேயே நல்லபடியாக சமைச்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இதில் தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நெய்யும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதனுடைய பூரணம் தயாராகிடுச்சு. பார்த்தாலே தெரியும், அழகாக இருக்குது. இப்போது வெல்லம், ஏலக்காய் தூள், வேக வைத்த கடலைப்பருப்பு 3 சேர்த்து பூரணம் ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிச்சுக்கணும். இன்னும் காயலை. எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ பெருசாக உருட்டுறோமோ அவ்வளோ பெருசாக போண்டாவும் பெருசாக வரும். நம்ம சிறுசாக உருட்டினா அது சிறுசாக தான் வரும். அதனால் நம்ம ஒரே அளவாக நம்ம உருட்டிடணும். இதுதான் இதனுடைய ஸ்பெஷலேவும் இந்த பூரணம். தண்ணி கையில் வச்சுக்கணும். இதில் உப்பு போடலை, நாம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்குங்க, நல்ல மையாக அரைச்சிருக்குது. பக்குவம் பார்த்துக்கணும், இதுதான் முக்கியமான விஷயம். தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம சுழியம் சரியான முறையில் செய்ய முடியாது. பக்குவம் பார்க்கும்போது இட்லி மாவுக்கு பக்குவம், கெட்டியான பக்குவத்தில் நம்ம இதை எடுத்துக்கணும்.
இந்த சுழியத்தினுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கும்போது இந்தியாவிலேயே நம்பர் 1ன்னு பேர் வாங்கின சுழியம் இது. எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். எண்ணெய் தயாராகிடுச்சு. பூரணத்தை மாவில் போட்டு மாவில் நம்ம போட்டாச்சு. அழகா வெட்டிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எந்த நேரம் சாப்பிட்றோங்கிறது மனிதர்களுக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்குது. ஆமா, உங்க கருத்து என்ன? உணவு முறை என்பது இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றாங்களே தவிர எந்நேரமும் எது ஸ்நாக்ஸ் கிடைச்சாலும் அதை சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம 3 நேரம் தான் சாப்பிடணும், 3 வேளை உணவு நல்ல உணவுன்னு கூட சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த உணவு முறைகளில் நம்ம கவனம் கொடுக்கறது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. சுழியம் வெந்துடுச்சு. இப்போ இந்த நுரை அடங்கிடுச்சுனாலே நம்ம இதை எடுத்துடலாம். சுழியம் தயார். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப அற்புதமா அருமையா இருக்குது. இந்த மாதிரி செய்யறது நான் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பிரதர். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நேர்களுக்காக இவ்வளவு அழகான சுழியம் செஞ்சு காமிச்சதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். சுழியம் செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாவதற்குள் மிக்சியில் வேக வைத்த கடலைப்பருப்பு, வெல்லம் மற்றும் ஏலக்காயை போட்டு அரைக்கவும். பின் அரைத்த பூரணத்தில் சிறிதளவு நெய் சேர்த்து நன்றாக பிசையவும். பின் அதனை சிறு சிறு உருண்டையாக பிடித்து வைத்துக் கொள்ளவும். அதன் பின் அரிசி மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். எண்ணெய் காய்ந்தவுடன் பூரணத்தை எடுத்து மாவால் மூடச் செய்து எண்ணெயில் போடவும். பின் நன்றாக வெந்தவுடன் எடுத்துவிட்டால் சுவையான சுழியம் தயார். என்ன நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? சகோதரர் அவர்கள் மிக அருமையான சுவையான சுழியம் நமக்கு இன்னைக்கு செஞ்சு காமிச்சாங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.